இப்ப உங்களுக்கு மனநிலை எப்படி இருக்கு? அங்க நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க இப்ப? இப்ப நாங்க தொழிற்பாடம் வந்திருக்கிறோம். ஆக்சுவலா இன்னைக்கு காலையில எல்லாருமே நம்ம அந்த ப்ரோக்ராம் கேன்சல் பண்ணிட்டு ஏர்போர்ட்டுக்கே போயிடலாம் அப்படிங்கிற ஐடியா தான் இருந்தோம். அப்புறம் கொஞ்சம் இந்த பக்கத்துல தொழிற்பாடம் அந்த வேகத்தை மட்டும் போயிட்டு வந்துட்டு அந்த இதை முடிச்சு இன்னைக்கு போயிடலாம் அப்படின்ட்டு எங்களுக்கு மத்தியானம் ஈவினிங் 5 o'clock flight. 3 o'clock we have to check up from the room and we have to be in the airport at 4 o'clock. இப்ப அந்த ஏர்போர்ட் பிளைட்ல வர்றதுல எதுவும் பிரச்சனைகள் இருக்கா இல்ல வருதா? இப்ப வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப வரைக்கும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்க வரலாற்று இருக்காங்க. கேன்சல் பண்றவங்க கேன்சல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு ஏர் இந்தியால இருந்து ஒரு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்ப வரைக்கும் நம்ம ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, பிளைட்ல போயிடலாம்னு தான் சொல்றாங்க. அன்னைக்கு அங்க பந்துன்னு கேள்விப்பட்டோம், அது உண்மையா இல்ல? ஆமா, இல்ல அதாவது என்னன்னா கடைகள்லாம் அடைச்சிருக்காங்க. நிறைய சில கடைகள் திறந்திருக்காங்க, சில கடைகள் அடைச்சிருக்காங்க. அப்புறம் அந்த லேக்கில் பாத்தீங்கன்னா போட் ஃபுல் ஸ்விங்ல இல்ல, கொஞ்சம் கம்மியான போட்டுகள் ஓடிட்டு இருக்கு. பட் மிலிட்டரி போர்ஸும் போலீஸும் சிஆர்பிஎஃப் இவங்க எல்லாருமே பரவலா நிறைய இடங்கள்ல நிக்கிறாங்க, சேஃப்டியா நிக்கிறாங்க. இந்த பப்ளிக் நடமாட்டங்கள் கொஞ்சம் இருந்துட்டு தான் இருக்கு. டூரிஸ்ட் வந்தவங்க போனவங்க அந்தந்த இடங்களுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. ரொம்ப ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி விடுறாங்க, எல்லாருமே அலர்ட்டா இருக்காங்க. பட் everybody's worrying about yesterday's incident. But இன்னைக்கு they are all in normal position. நார்மலா இருக்காங்க. வெளியில போயிருக்காங்க. அதான் சொல்றாரு. எங்க அசோசியேஷன் மற்றும் தமிழ்நாடு ஃபெடரேஷன் சார்பாக ஒரு 68 பேர் கடந்த 5 நாட்களாக சுற்றுலா சென்றிருந்தார்கள். 5 நாட்கள் சுற்றுலாவாக காஷ்மீர் சென்றிருந்தார். நேற்று பஹல்காம் ஒரு 6 பாயிண்ட் சென்ற பொழுது 2வது பாயிண்டில் சென்ற போது ஏதோ அசம்பாவிதம் நடந்த சொல்லி ராணுவத்தினர் மாற்றுப்பாதை வழியாக அனைவரையும் அவர்கள் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட சொன்னார்கள். அவர்களே இப்ப ராணுவத்தினரே பாதுகாப்பாக எல்லாரையும் ஹோட்டலுக்கு அனுப்பிவிட்டார்கள். அனைவருமே பத்திரமாக இருக்கிறார்கள். இன்றுடன் எங்களோட சுற்றுலா நிறைவடைகிறது. இன்னைக்கு ஈவினிங் எல்லாம் பிளைட்ல கிளம்பி நாளை இரவு வைகையில மதுரை சேர்வார்கள். மதுரையில இருந்து 30 பேர் போயிருக்காங்க. மொத்தம் 68 பேர், கிட்டத்தட்ட ஒரு 26 பேர் பெண்கள். மதுரையில இருந்து போனது 30 பேர். அவங்க 5 நாள் சுற்றுலா வச்சுனாங்க. நேற்று 4வது நாள், கடந்த சனிக்கிழமை என்று கிளம்பி போனார்கள். நாளை இரவு மதுரை திரும்புவதா இருக்கிறார். மதுரை நாளை வைகை எக்ஸ்பிரஸ்ல நைட்டு, நாளை மதுரை வைகை எக்ஸ்பிரஸ்ல அவங்க திரும்புறாங்க. இது கொஞ்சம் பதற்றமா தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாரையும் கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரமாக அனைத்து குழுவினர் தனித்தனியா ஒரு 6-7 குழுவினரா வண்டியில சென்றிருந்தாங்க. அனைத்து ஒரு வழியா பேசி எல்லாருமே சேஃபா இருக்காங்க தெரியறதுக்கே எங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் ஆச்சு. கொஞ்சம் பதற்றமா தான் இருந்துச்சு. நாங்களாவது இங்க டிவியில நியூஸ் பார்த்துருந்தோம். அவங்களுக்கு நடந்த விஷயங்கள் தெரியல, நடந்த விஷயம் எதுவும் தெரியல. எதுவும் அசம்பாவிதம் நடந்திருக்குன்னு மட்டும்தான் தெரிஞ்சிருந்தது. நாங்க இப்ப எங்கள்கிட்ட கேட்டு அப்டேட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. எல்லாருமே நலமா இருக்கிறாங்க. கடைசியா ரூம்ல சேர்ற வரைக்கும் பேசிக்கிட்டு தான் இருந்தோம். இன்று காலையும் பேசலாம். இல்ல, இன்னைக்கு அவங்க பக்கத்துல உள்ள பார்க்குக்கு சுற்றுலா பார்க்க போயிட்டாங்க, அலோவ் பண்ணிருக்காங்க. அதுல ஒருத்தர் ஆல்ரெடி இருதய நோயாளி சந்துருன்னு ஒருத்தர். அவருக்கு நேற்று இருதய பாதிக்கப்பட்டு அவர் ராணுவ மருத்துவமனையில சேர்க்கப்பட்டு இமீடியட்டா ஸ்டென்ட் வச்சுட்டாங்க. அவரும் நலமுடன் உள்ளார். அவர்கிட்டையும் பேசியாச்சு. அவர் மதுரைக்கார். போன 68 பேர்ல 30 பேர் தான் மதுரை. மத்த எல்லாம் திருச்செங்கோடு இருக்காங்க, திருச்சி இருக்காங்க, எல்லா ஊர்ல இருந்துமே போயிருக்காங்க. எல்லா ஏற்பாடுமே ஆல்ரெடி நாங்க விமானத்துல புக் பண்ண எல்லா டிக்கெட்டுமே அதே இதுல வந்துடலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த நிமிடம் வரைக்கும் எந்த மாற்றமும் இல்லை. அதே இது கண்டினியூ ஆச்சுன்னா இன்றைக்கு இரவு 1 மணிக்கு ஒரு குழுவினர் சென்னையில இறங்குறாங்க இண்டிகோ பிளைட் மூலமா. நாளைக்கு மார்னிங் 8:30க்கு ஏர் இந்தியா மூலமா இன்னொரு குழுவினர் இறங்குறாங்க. அது பக்கத்து பாயிண்ட்ல இருந்திருக்காங்க. அங்க இல்ல, அந்த பாயிண்ட்டுக்கு போறதுக்கு அடுத்த பாயிண்ட் போக வேண்டியது. அதுக்கு முன்னாடி இது நடந்து அவங்கள மாற்றுப்பாதையில வெளில அனுப்பிச்சாங்க. பஹல்காம்லயே கொடைக்கானல்ல 6 பாயிண்ட் இருக்கு, பஹல்காம்லயே 6 பாயிண்ட் இருக்கு. அதுலயே அவங்க பக்கத்துல அந்த சம்பவம் நடந்த இடத்துக்கு போகல. என் பேர் சித்தார்த்தன். நான் இணைய செயலாளர் தமிழ்நாடு மோட்டார் பார் டீலர் அசோசியேஷன்.